வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, சவுதி அரேபியாவில் ஒரு நகரத்தையே தரைமட்டமாக்க போவதாக அந்த அரசு முடிவு செய்துள்ளது. அதை பற்றி பார்க்கும் முன்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சவுதி அரேபியாவில் எண்ணெய் வளம் மிகுந்த கிழக்கு கடற்கரை அல் அயோமியா நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது சியாத் நகரம். 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த வரலாற்று நகரம் முன்னர் அல் மொசவாரா என்று அழைக்கப்பட்டது. இந்நகர் ஒரு காலத்தில் வர்த்தக வீதியில் நிறைந்த செழிப்பான நகராக திகழ்ந்தது. இத்தகைய சிறப்புமிக்க சியாத் நகரை இடித்து தரைமட்டமாக்கும் பணியை சவுதி அரசு தொடங்கியுள்ளது. இது உலக நாடுகளை ஆக்கியது. மட்டுமின்றி கடந்த மே மாதம் 10ஆம் தேதி நகரை இடிக்கும் பணியை துவங்கிய சவுதி அரசுக்கு எதிராக பொதுமக்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். இதில் பலர் தாக்கப்பட்டதுடன் சிலர் கொல்லப்பட்டதும் உள்ளனர். இருப்பினும் சவுதி அரசு தமது முடிவை மாற்றிக்கொள்ளும் நிலையில் இல்லை எனவும் முன்னெடுத்து செல்லவே திட்டமிட்டதாகவும் கூறப்படுகிறது. நகரை தரைமட்டமாக்க காரணம் என்னவென்று சவுதி உள்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மன்சூர் அல் துருக்கி தெரிவிக்கையில், சியாத் நகர் தற்போது ஈரானை அடிப்படையாக கொண்டு இயங்கும் தீவிரவாதிகளின் கூடாரமாக மாறி வருகிறது. அந்நகரில் உள்ள பழமையான வீடுகளை தீவிரவாதிகள் ஆக்கிரமித்து விட்டனர். இதுவரை 50க்கும் மேற்பட்டோர் தீவிரவாத தாக்குதலில் பலியாகியுள்ளனர். எனவே சவுதி அரசு புல்டோசர்களை வைத்து அந்த நகரை தரமட்டமாக்கி வருகிறது. நகரை இடிக்கும் பணிகள் மே மாதம் தொடங்கப்பட்டது. இப்பணிகளுக்கு தீவிரவாதிகள் இடையூறு ஏற்படுத்த முயற்சி செய்து வருகின்றனர். சவுதி அரசு இந்த தீவிரவாதத்தை முற்றிலுமாக ஒழிக்கும் என்று தெரிவித்துள்ளனர். இந்த மாதிரி பல அரபு நாட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலானா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.